சாப்பிட மாட்டியா? சளி இருமலா இருந்துச்சு டீச்சர். நான் சாப்பிடல வேணாம். சரி எனக்கு தான் தலைவலி ஃபீவர் இது காய்ச்சல் வந்துருக்கு. எனக்கு அத சொல்லிட்டு இருக்கியா? டீச்சர் எழுதிட்டேன் டீச்சர். வீட்ல வச்சிட்டு இங்க எதுக்கு நீ வந்த? ஸ்கூலுக்கு எதுக்கு? ஆக்சுவலி ஸ்கூலுக்கு எதுக்கு வர்ற? நீங்க அதுக்கு முன்னாடி பேசுற ஒரு படிக்கிறது கிடையாது, ஒரு நோட் புக் இல்ல, பேனா கூட இல்ல. உங்க வீட்ல என்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க? பேனா வாங்கி கொடுக்கற கூட இது இல்லாம பேரண்ட்ஸ் இருக்காங்க. இருக்குன்னா அப்ப அதை கம்மி ஏறி வச்சு இது பண்ணிட்டு இருக்க. இது வச்சு எழுதாம வச்சுட்டு அப்புறம் இதையே வச்சிட்டு இருக்க. ஹோம்வொர்க் வீட்ல வச்சிட்டீங்க. இதுல எந்தடா வச்சிட்டு என்னடா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? அவன்கிட்ட என்ன கதை சொல்லிட்டு இருக்கேனா? கையும் காலிச்சு சும்மா இருக்க மாட்டியா? கை நீட்டு. ஏன் ஹோம்வொர்க் அதுல டீச்சர் எழுதிட்டேன். 20 உக்கி போடு. எழுதிட்டு வீட்ல வச்சிட்டு எதுக்கு வந்த? வீட்ல நாளைக்கு எடுத்துட்டு நாளைக்குலாம் நீ எடுத்து நீ ஒண்ணும் இது பண்ண வேணாம். எனக்கு இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு நீ எடுத்து சாரி பூரிலாம் எனக்கு சரியா? இன்னைக்கு ஹோம்வொர்க் இன்னைக்கு தான் என்கிட்ட காமிக்கணும். நீ நாளைக்கு கம்மி. நான் எனக்கு நீ வந்து டேட் கொடுக்காத சரியா? நான் டீச்சரா நீ டீச்சரா? நீங்க தான். அப்புறம் நான் யார் பதில் சொல்லணும்? அப்ப யார் क्वेश्चन சொல்லிட்டு இருக்கா இப்போ? நீ தான் சொல்லிட்டு இருக்க மரமெண்டல். படிக்கிறது எதுக்கு? அப்புறம் இதுதான் செய்யணும். ஹோம்வொர்க் எல்லாமே வீட்ல வச்சிருந்தா வீட்ல வச்சிருந்தியா பொய் சொல்றியானே தெரியல. டீச்சர் நான் பொய் சொல்ல. அம்மாக்கு வேணா போன் எடுத்து சொல்லுங்க, பேசுங்க. நான் வந்து உண்மைதான் சொல்றேன் டீச்சர். என்ன உண்மை சொல்றேன்? அம்மா ஹோம்வொர்க் எழுதி வீட்ல வச்சிட்டு சொன்னாங்களா? இல்ல அம்மாட்ட நான் ஹோம்வொர்க் எழுதுனா காட்டிடுவேன். நாளைக்கு உங்க அம்மா கூட வா நீ. நாளைக்கு உங்க அம்மா கூட வரணும். அம்மா வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணனும். நான் ஐபாட் எடு. ரெண்டாவது ஐபாட் சொல்லு. 4 2 2 4 3 2 6 4 2 8. ஸ்டாப். 92 எவ்வளவு? சரியா டீச்சர். அப்புறம் ஐபாட் சொல்ல. ராகமா பாட்டெல்லாம் பாடுன விஜய் பாட்டு மாதிரி. ராகமா நான் சொல்றேன் டீச்சர். என்ன ராகமா சொல்ற நீ? வரிசையா சொல்லணும் டீச்சர். வரிசையா நான் எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ் கூட வரிசையா சொல்லு. ஓகேவா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. 92 எவ்வளவு? 5 2 எவ்வளவு? சரியா 5 2 15. 15 இல்ல டீச்சர் 20. டீச்சருக்கு பாட சொல்லி கொடுத்தியா? டீச்சருக்கு பாட சொல்லி கொடுத்தியா? 20 எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா இல்லையா? நான் டவுட் விசாரிச்சேன் சரியா? 5 2 15 20 டீச்சர் 20. 15 டீச்சர் நான் 15 சொல்லல. நீ தான் சொன்ன. கற்பவை காற்றின் பின். கற்பவை காற்றின் பின். கற்பகம் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. கற்பகம் சொல்லல டீச்சர். கற்பவை. அப்ப கற்பவை டீச்சர் பேசக்கூடாது டீச்சர். கற்பவைங்கிற கற்பகம்ங்கிற மூஞ்சி அப்படி வைக்காதடா. இன்னொரு வச்சு கோயில குச்சி வச்சு ஆட்டிக்கிறேன்டா நானு. சொல்லு. கற்பவை. சீங்க பாருங்க போல வேணாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இல்ல நிரப்புக. மிக நீண்ட தொகை சரி. தொலைவு பறக்கவும் இல்ல பறக்கவும். பறக்கும் டீச்சர். நீங்க பறக்கும். நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ கரெக்டா சொல்லணும் சரியா? இனி வந்து நீ பாடம் எடுக்காத. எனக்கு நான் எம்பிபிஎஸ் படிச்சு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். சரி எம்பிபிஎஸ் டீச்சர் என்ன படிப்பாங்க தெரியல டீச்சர். டீச்சர்ஸ் படிச்சுட்டு தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் சரியா? எனக்கு வந்து நீ சொல்லி கொடுக்காத. உன் பாடத்துக்கு மட்டும் நீ படி. ரொம்ப பேசினேன்னா தமிழ் புக் இது ஏது டீச்சர்? பேரோட என் பேர் போட்டுருக்கு. நான் கவின் என் பேர். உன் புக்ல நான் எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். உன் புக்னா நான் எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். ஹோம்வொர்க் எழுதிட்டு எவ்வளவு வேகமா பேசுற. கை நீட்டுடா. வலிக்குதுடா. அடிக்கிற கை நீட்டு. பென்சில் எடு கையில. பென்சில் எடு. புள்ள வை. பா சில பார்த்தா ரொம்ப நல்லா படிக்கிற நீ. கை நீட்டு. கைய நீட்டி. உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம்.
ஏமாத்தினா 3 அடி விழுகும். டீச்சர் வலிக்கு டீச்சர். ஏய் டீச்சர் நாளைக்கு எழுதி தந்துறேன் டீச்சர். நாளைக்கு எப்ப எழுதிட்டு வருவேன்? ஹோம்வொர்க் எழுதுறது கிடையாது. எனக்கு பாடம் நடத்துறியா? டீச்சர் அலசுறதெல்லாம் கிடையாது. எது டீச்சர்? நல்லா பாட்டு உனக்கு கையில என்ன வந்துச்சு? படி, 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 படி.